ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.8 சென்ட் லேண்டில் 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 4BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், தனி கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் தனியாக லாஞ்ச், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே தேவையான அளவுக்கு உட்டில் ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 4BHK செமி ஃபர்னிஷ்டு டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.8 சென்ட், அதாவது 1653 ஸ்கொயர் ஃபீட். சைட் 35 அடி அகலமாகவும் 47.25 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லைட் கிரே கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், டார்க் கிரே அண்டு ஒயிட் கலரில் பார்டர் டிசைன்ஸும் கொடுத்து ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனியோட எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 15க்கு 15.25. தரைக்கு புதுமையான டிசைனில் ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஹரிசாண்டல் லைன்ஸ் பேட்டர்னில் அழகாக டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 17. தரைக்கு முழுவதும் 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால்மவுண்ட் டைப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் CNC டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்டு லைட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த CNC டிசைன் ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால டிவி யூனிட் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டிவி யூனிட்டுக்கு மேட்சிங்காக அதே கலர் காம்பினேஷனில் சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் என்ட்ராரோ. சைஸ் 10க்கு 11. கார்னரில் 3.5க்கு 10 அடி சைஸில் பூஜா ரூம் பிளான் பண்ணி உள்ள நார்த் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய உட்டன் பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 10க்கு 11. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. நாலுக்கு 8 அடி சைஸில் சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி பிளான் பண்ணி இங்கேயும் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினெட், சைடில் டால் கேபினெட், மேலே லாஃப்ட் கபோர்டுன்னு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் பேக் சைட் எக்ஸிட் பிளான் பண்ணி அதுக்கு உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 11x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும், அது போக சவுத் சைடில் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் அண்டு யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் கிளியர் டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் 10x17. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் லேசர் கட் டிசைன் கிரில் வித் ஃபிக்ஸ்டு கிளாஸோட ஃபிக்ஸ்டு விண்டோ பிளான் பண்ணி சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட்டோட இந்த ஸ்பேஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. லாஞ்சிலிருந்து சின்ன பேசேஜ் வெளியே என்ட்ராரோ. நார்த் ஈஸ்ட் கார்னரில் செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பேசேஜோட எண்டில் இன்னொரு பெட்ரூம். இது தேர்ட் பெட்ரூம். சைஸ் 10x10. எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே புது கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் அண்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 11x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x7. வாஷ் பேசின், ஷவர், மெனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஜன்னல்களை பூரா 4x4 அடி சைஸில் யூபிவிசியில் ரெடி பண்ணி மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. வழக்கமாக கொடுக்குறத விட நல்லா அகலமாக பெரிய டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பால்கனி சைஸ் 15x15.25. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு.
இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ், ப்ரைஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.